பிக் பாஸ் சீசன் 9 வெற்றியாளர் அப்படிங்கிறதுக்கான ஓட்டெடுப்பு இன்றும் நாளையும் மட்டும்தாங்க இருக்குது. நாளைக்கு 11 மணி எபிசோட் முடிகிற வரைக்கும் ஓட்டு போடலாம். யார் வெற்றி பெற போகிறார்கள். இன்னொன்று சிலர் வந்து மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், மிட்வீக் எவிக்ஷன்லாம் இல்லை. அதாவது 7-8 பேர் இருந்தால் மிட்வீக் எவிக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இருக்கிறது 4 பேர். அதனால் ஃபினாலே வரையும் போகிறாங்க. இந்த 4 வரும் ஃபினாலே மேடை ஏறுவார்களா? ஏறுகிறார்கள். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, ஒருவரை எவிக்ட் பண்ணிடுவாங்கங்க. ஃபினாலே அன்று 3 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கேருந்து ஒருவரை எவிக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கையில் 2 பேரை பிடிச்சிக்கிட்டு வெற்றியாளர் அறிவிக்க போகிறார் சேது. இதில் என்ன நடந்திருக்குன்னா, திவ்யா அன்அஃபிஷியலில் 52% ஓட்டு, சபரிக்கு 29, விக்ரமுக்கு 9.6, அரோராவுக்கு 7.9 இருக்கு இல்லையா? இது அப்படியே சேஞ்ச் ஆகுது அஃபிஷியல் ஓட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. என்னென்னா, அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் 10 மணி நேரம் திவ்யா, சபரி, விக்ரம் இவங்களுடைய ஃபோன் நம்பர் ஒர்க்கே ஆகலை. என் தலைவி அரோராவினுடைய நம்பர் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டாரில் ஒரே ஒரு ஓட்டு தான், டெய்லி பேசிஸு, அது ஒர்க் ஆச்சு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வு என்னன்னா, சபரிக்கு ஃபேன் பேஸ், எஃப்ஜே ஃபேன் பேஸ், கானா வினோத்தின் ஃபேன் பேஸ், கனி தெருவின் ஃபேன் பேஸ், அதுக்கப்புறம் எமி, சாண்ட்ரா எமியின் ஃபேன் பேஸ், பிரஜனின் ஃபேன் பேஸ், இவங்கெல்லாம் சபரி தான் வெற்றி பெறணும்னு முழு மூச்சாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்குறோம். கூட்டணி வலுவாக இருக்குது. தனியாளாக நிற்கிறாங்க திவ்யா, அவங்களுக்கு ஒரே ஃபேன் பேஸ் ஒர்க் ஆகுது. கெமியின் ஃபேன் பேஸ், கெமிக்கு ஃபேனே இல்லை, அந்த ஃபேன் பேஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சபரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி. அரோரா சின்க்ளேயருக்கு பொறுத்த வரைக்கும் என்னமோ நடக்குது. இப்போ இந்த நிகழ்வை நாம் வைத்து பார்க்கும்போது அன்அஃபிஷியல்லேருந்து அஃபிஷியல் மாறுபடலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சபரியை வெற்றி பெற்றே செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பிக் பாஸ் சீசனுடைய டைரக்டர் இருக்கார்ல பென்னட், அவருடைய மனைவி ஒரு ஒரு சபதம் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணுறதாக தகவல் வருது. சபரி பார்த்தீங்கன்னா மிக்சர் ராஜா 3-4 எபிசோடு பேசுகிறீங்க. நீங்கள் வீக்கெண்டெலாம் பார்த்தீங்கன்னா சபரியை ஒரு முறை கூட விஜய் சேதுபதி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். அப்படின்னா என்னென்னா, அவர் ஒன்றுமே பண்ணலன்னு அர்த்தம். ஒரே ஒரு முறை பார்வதி கூட சண்டை போட்டு அந்த குறும்படத்தில் வந்தாரே தவிர்த்து மற்ற எல்லா நேரத்துலையும் மிக்சர் ராஜா எங்கள் சபரி அப்படிங்கிறது தான் போகுது. திவ்யா கொஞ்சம் போராடி இருக்காங்க சபரியோட கம்பேர் பண்ணும்பொழுது. என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா தெலுங்கில் இப்படி தான் முடிவுகள். அஃபிஷியலில் அன்அஃபிஷியலில் முதலிடத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஆனால் வெற்றியாளராக 2வது இடத்துல இருந்தவங்கள தான் கை தூக்கி வெற்றியாளர்னு அறிவித்தார் நாகார்ஜுனா. இங்கேயும் சபரி அண்டு திவ்யா கணேஷ் கடும் போட்டி நிறைவு கொண்டிருக்கின்றது. நிறைய ஃபேன் பேஸ் சபரிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் நிர்கதியாக தனியாக நின்று கொண்டிருக்கின்றார் திவ்யா. என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. வெற்றியாளர் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு வாக்குகள். அதனுடைய முடிவுகளை உங்ககிட்ட வந்து நான் சொல்லுவேன்.